ஸோ தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிறவி ஒரு இடத்தில் நின்று முடிவதற்காக அல்ல. உங்கள் வாழ்க்கையில் குரு அல்லது ஒரு ஆன்மீக வழிகாட்டி உங்கள் பயணம் எங்கே முடிகிறது என்று தெரியாது. ஆனால் அந்த இவங்க இந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்னா இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க, இந்த லட்சியத்தை அடையணும்னா இந்த ஒரு ஆலயம் சென்றுட்டு வரலாம், ஏதாவது தடை இருந்தா அப்படின்னு அழகா சொல்றீங்க சார். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுடைய பிறவியின் நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, தனுசு ராசி நேயர்களே உங்க பிறவியோட நோக்கம் என்ன, இந்த கோல் தான்ப்பா என்னோட லைஃப்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது என்ன கோல் அப்படின்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க சார். ஓகே மேம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராடம் தனுசு ராசி, உத்திராடம் தனுசு ராசி இருக்கு. ஸோ தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிறவி ஒரு இடத்தில் நின்று முடிவதற்காக அல்ல, ஒரு பெரிய உண்மையை தேடி பயணம் செல்வதற்காக, ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் தேடி ஒரு விஷயத்துக்காக தேடி போயிடு. உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ஏன் பிறந்தேன், மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருந்து நான் ஏன்டா பிறந்தேன், என்னடா இது அப்படிங்கிற, நான் இன்னும் எதை அடைய வேண்டும், நான் இன்னும் எதை அடைய வேண்டும், இந்த கேள்விக்கான பதிலை தேடும் பயணமே ஒரு பிறவியின் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் செல்ல வேண்டும் என்று நினைத்த இடம் ஒன்றாக இருக்கலாம், அதாவது ஒரு மலை கோயிலாக இருக்கலாம், ஒரு குருவின் ஆசிரமா இருக்கலாம், ஒரு தலமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், முன்னோர்கள் சென்ற இடமாக இருக்கலாம், ஏதாவது அவங்க முன்னோர்கள் போயிட்டு வந்த ஏதாவது ஒரு ஊராக இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த இடத்தை அடையும் நாள் அது ஒரு வெறும் பயணமாக இருக்காது, பல வருட தேடலுக்கான ஒரு பதிலாக இருக்க போகிறது, பல வருட தேடலுக்கு ஒரு பதிலாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில் குரு அல்லது ஒரு ஆன்மீக வழிகாட்டி முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு சில விஷயங்கள், ஒரு மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு புத்தகத்தில் நீ படித்த ஒரு வரி, ஒரு கோவிலில் கேட்ட ஒரு மந்திரம் அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு, இவற்றில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை மாற்றக்கூடும். இது எல்லாமே உன் வாழ்க்கையில வரக்கூடியது. அப்படி உலகத்தை சுற்றி பார்த்தாலும், பல நூல்களை படித்தாலும், பல மனிதர்களை சந்தித்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நான் என்ன ஒரு உண்மையை நீ நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லு. நான் தேடியது வெளியே இல்லை, எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நீ ஒரு நாள் சொல்லுவ அப்படின்னு சொல்றது. அதே போல சுதந்திரத்தை விரும்பும் மனதிற்கு வாழ்க்கையின் பொறுப்புகளும் இடையே சமநிலை உருவாக்குவது அப்படின்னு சொல்றது. வாய்ப்புகள் நிறைய தேடி வருது, சில விஷயங்கள் பயன்படுத்திக்கிறாங்க, சில விஷயங்கள் பயன்படுத்திக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 43 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள வாழ்க்கையை புரிஞ்சுடுவாங்க. 43ல இருந்து 50 வயசுக்குள்ள இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது, இதுதான் லைஃப்னு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுதான் திஸ் இஸ் லைஃப், ஸோ இதுக்கப்புறம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு இடமும், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு திருப்பமும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீ யாரை சந்திக்கிறியோ, யார்கிட்ட பேச போறியோ, யார்கிட்ட என்ன இது பண்றியோ, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நான் சென்ற பாதை நேராக இல்லை, ஆனால் அந்த ஒவ்வொரு திருப்பமும் என்னை சரியான இடத்திற்கு கொண்டு சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல தனுசின் பிறவியின் நோக்கம் உலகத்தை வெல்வது அல்ல, உண்மையை தேடி பயணித்து இறுதியில் உங்களை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. உங்கள் பயணம் எங்கே முடிகிறது என்று தெரியாது, ஆனால் அந்த பயணம் உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்பதின் உங்கள் பிறப்பின் நோக்கம். எதை தோக்க போற, என்ன செய்ய போற, என்ன எப்படி பண்ண போறங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். சூப்பர் சார். இவங்க இந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்னா இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் கோடீஸ்வரர் ஆலயம்.
கோடீஸ்வரர் ஆலயம் சூப்பர், கோடிகளை கொடுக்கும் அப்படின்னு கூட கண்டிப்பா சொல்லலாம் இல்லையா? கோடீஸ்வரர் ஆலயம், Okay. தனுசு ராசிக்கான ஆலயம், கோடீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிடும். அவர் சுவாமி பேரே கோடீஸ்வரர் தான். கோடீஸ்வரர் சுவாமி பேரே கோடீஸ்வரர் தான். சூப்பர் சார். போயிட்டு வந்தாங்கன்னா அவளுக்கு சிறப்பான கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சதோ. எனக்கு கோவில் பேர் தெரியும், ஆனா அது சிலர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடம்பாக்கம்னு சொல்றா. இந்த மாடம்பாக்கம்ங்கிறது பழைய பேர் தான் மாடம்பாக்கம், அதாவது இப்போ வந்த பேர் தான் மாடம்பாக்கம் ரீசெண்டா. ஆனா பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடையம்பதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் பழைய பேர். மாடையம்பதி மங்கலம் இஸ் ஓல்டு நேம். அதுதான் இன்னைக்கும் அந்த காலத்துல இருந்தவளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாடையம்பதி மங்கலம்னு அது மருவி மாடம்பாக்கம் அப்படின்னு வந்துருது. இப்ப நான் இருக்கிற ஊர் அந்த மாதிரிதான் கோடீஸ்வரர் ஆலயம்ங்கிறது தெரியும். ஆனா நம்ம சர்ச் பண்ணி அந்த கோடீஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்தால் தனுசு ராசிக்கு சிறப்பு. சூப்பர் சார், ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்திருக்கீங்க. தனுசு ராசி நேயர்களே, கோடீஸ்வரர் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தேடி போய் ஒரு முறையாவது பார்த்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையோட லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.